இன்றைய ஆன்மீக தகவல். அதாவது அறிந்தும் அறியாமலும் நாம் செய்கின்ற பாவங்கள், நமக்கே தெரியாமல் ஒரு பாவத்தை செய்வோம். ஆக அறிந்தும் அறியாமல் செய்கின்ற பாவங்கள் நீங்குவதற்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கின்றது. அவை என்ன பரிகாரங்கள் என்றுதான் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்ன நாம் அறிந்தும் அறியாமல் பாவம் செய்கின்றோம் என்றால், இப்போது ஒரு இடத்திலே சென்று சாப்பிடுகின்றோம். அந்த இடத்திலே நமக்கே தெரியாமல் ஏதேனும் கலந்திருந்தால், அது நமக்கு தெரிய வந்து விட்டால் மனது மிகவும் சஞ்சலப்படும். ஆஹா, நாம் போய் இதை சாப்பிட்டு விட்டோமே என்று சஞ்சலப்படும். ஆக இதுதான் அறிந்தும் அறியாமல் செய்கின்ற தவறுகள். இப்போது கூட சமீபத்திலே திருப்பதி விஷயத்திலே ஒரு பெரிய செய்தி ஒன்று சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே ஏதோ கூடாத ஒன்று கலந்து விட்டதாகவும், அதனை நாம் உண்டு விட்டோம் என்று எல்லோருமே, பக்தர்கள் எல்லோரும் மிகவும் மனம் சஞ்சலப்படுகின்றார்கள். நான் உட்பட மிகவும் அந்த வகையிலே மனம் மிகவும் வருத்தப்படுகின்றது. அதாவது நாம் இத்தனை காலமாக கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒன்றுக்கு விரோதமாக நாம் செய்துவிட்டோமே என்று மனம் மிகவும் சஞ்சலப்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட சஞ்சலங்களை எப்படி தீர்த்து கொள்வது? நாம் அறியாமல் செய்கின்ற பாவத்துக்கு பாவ கணக்கிலே சேராது என்றாலும், ஆனால் அது நம்முடைய மனதை குடையும் அல்லவா? அந்த மனதை குடையும் போது அதற்கு என்ன மருந்து? இதற்கு நமக்கு இந்த சனாதன தர்மம் ஏதேனும் சொல்லி இருக்கின்றதா என்று பார்த்தால், ஒரு அருமையான விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி இருக்கின்றது. அதனை நாம் கடைபிடித்தோமானால் இந்த மன சஞ்சலத்திலிருந்து வெளிவந்து விடலாம். மன சஞ்சலத்தோடு எத்தனை காலம் வாழ முடியும்? அதாவது மனதிலே ஒரு சிறிய பொறியானது அது நம்மை குத்தி கொண்டே இருந்து காலப்போக்கிலே அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மனவியாதியாகவே மாறிவிடும். நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கின்றது. ஆகவே அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லி இருக்கின்றது என்று பார்ப்போம். இந்த திருப்பதி லட்டு விஷயத்திலே மிருக கொழுப்பு கலந்து விட்டார்கள் என்று இப்போது செய்திகள் வருகின்றது. திருப்பதி லட்டை உண்டவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கின்றோம். இத்தனை கோடி பேர்களிலே பெரும்பாலானோர், அதுவும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்திலே மிகவும் சுத்தபத்தமாக வீட்டிலே அவர்கள் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் கூட, இந்த புரட்டாசி மாதத்திலும் சரி, மற்ற விரத காலங்களிலும் சரி, தனியாக பாத்திரங்கள் வைத்திருப்பார்கள். சைவம் சமைப்பதற்கென்றே பாத்திரம் வைத்திருப்பார்கள். ஒரு சில இடங்களிலே நான் பார்த்திருக்கின்றேன், அவர்கள் அடுப்பு கூட தனியாக வைத்திருப்பார்கள். சைவம் சமைப்பதற்கு தனியாக அடுப்பு, அசைவம் சமைப்பதற்கு தனியாக அடுப்பு, இப்படி வைத்து சமைப்பவர்கள் நிறைய பேரை நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே இப்படி தெரியாமல் உண்டு விட்டோமே என்று மனம் மிகவும் சஞ்சலப்படும். அப்படிப்பட்ட மனிதர்கள், பக்தர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பெருமாளை தன்னுடைய இல்லத்திலே ஒருபவனாக நினைத்து, பெருமாளிடம் தன்னுடைய குறைகளை எல்லாம் கொட்டி, பெருமாளே எங்களை காப்பாற்று என்று அவருடைய பாதங்களை பற்றி கொள்பவர்கள் பக்தர்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுடைய உணர்வு காயப்பட்டிருக்கின்றது இந்த விஷயத்தினாலே. இதை நாம் ஆன்மீக ரீதியாக எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்று பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, நாம் தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு, வண்டியிலே போகின்றோம், இடையிலே ஏதேனும் ஒரு சிறு மிருகம், அதாவது ஒரு தவளையோ ஒரு பாம்போ நம்முடைய வண்டி சக்கரத்திலே மாட்டிக்கொண்டு இறந்து விடுகின்றது. இவையெல்லாம் நமக்கு தெரியாமல் அறியாமல் செய்கின்ற பாவங்கள். இவற்றையெல்லாம் நாம் எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், மீன்களுக்கு பொறி உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். மீன்களுக்கு பொறி போன்ற உணவு கொடுத்தால் இந்த பாவங்களிலிருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். இதை நான் சொல்லவில்லை, பெரிய பெரிய சித்தர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவற்றைத்தான் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்களோடு நானும் தெரிந்து கொள்கின்றேன். அன்பர்களே, மீன்களுக்கு பொறி உணவு கொடுத்தால் அது நாம் அறியாமல் செய்கின்ற பாவங்களை போக்கும். அறிந்து செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அறியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. மீன்களுக்கு பொறி போடுவதால் இந்த தோஷங்கள் நீங்கும். அதனால்தான் கோவில்களிலே, குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். மீன்களில் வளர்க்கின்றார்கள். திருக்கோவில்களிலே இருக்கின்ற குளங்களிலே பார்த்தீர்களானால், நான் நிறைய பார்த்திருக்கின்றேன். நம்முடைய பார்த்தசாரதி பெருமாள் கோவில் ஆகட்டும்,
நம்முடைய கபாலீஸ்வரர் திருக்கோயிலாகட்டும், இந்த கோவில்களிலே எல்லாம் நிறைய மீன்களை விட்டிருப்பார்கள். அவற்றுக்கு பொரியெல்லாம் போடுவார்கள் மக்கள், பக்தர்கள். ஆகவே மீன்களுக்கு பொறி போடுவதன் மூலம் நாம் அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்கின்றது சாஸ்திரம். ஆகவே இனிவரும் காலங்களிலே நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது ஒரு 2-3 பாக்கெட் பொரிகளை வாங்கி கொள்வோம். வாங்கி கொண்டு அங்கே இருக்கின்ற மீன்களுக்கு உணவாக அளிப்போம். உணவாக அளித்து நமோ வெங்கடேசா, நமோ வெங்கடேசா என்று அவனுடைய பெயரை உச்சரித்து நாங்கள் அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விமோசனம் அளிப்பாயாக என்று பொறி போடும்போது பெருமாளை வணங்குவோம். பெருமாளை வணங்கி, அவர் சர்வவியாபி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏதோ ஒரு காரியத்துக்காக இந்த விளையாட்டை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அறியாமல் ஒரு நாடகம் நடக்குமா? 10 அவதாரங்கள் எடுத்து இந்த உலகத்தை காத்த புண்ணியன் பரமாத்மா, அவருக்கு தெரியாமல் ஏதேனும் நடக்குமா? எது நடந்தாலும் அவனால் நடப்பது, எது நடக்க இருந்தாலும் அவனால் நடக்க இருப்பது என்பதை அறிவோம், தெளிவோம். ஆகவே இந்த விஷயத்தை பற்றி நாம் அதிக மனதிலே போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் பக்தர்களே. எல்லாமே அவனுடைய செயல், அவனால் தான் நடக்கின்றது என்று அவனுடைய பாதத்திலே அனைத்தையும் போட்டு விடுவோம். எதிர்காலத்திலே நிச்சயமாக இதற்காக ஒரு விடிவு கிடைக்கும். நிச்சயமாக ஒரு தீர்வை அவன் வைத்திருப்பான். அதனால் தான் இந்த விளையாட்டை நடத்துகின்றான். எனவே நாம் நல்லதே நடக்கும் என்ற நினைப்போடு நாம் நல்லது செய்வோம். மீன்களுக்கு பொறி வாங்கி கொடுத்து இந்த நாம் செய்துவிட்ட, இந்த அறியாமல் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவருவோம். ஆகவே யாரும் இது குறித்து மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். மீன்களுக்கு பொறி உணவு கொடுத்து அறிந்தும் அறியாமலும் நாம் செய்துவிட்ட இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவந்து விடலாம். அந்த பரமாத்மாவினுடைய அருளினாலே அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆகவே இந்த பாவத்திலிருந்து நம்மை அவன் காப்பான் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீன்கள் நாம் அளிக்கும் பொறியை எத்தனை சாப்பிடுகின்றதோ அத்தனை சாபங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் ஆலயங்களிலே குளம் வெட்டி குளத்திலே மீன்களை வளர்த்து வருகின்றார்கள். ஆகவே நாம் இவற்றை முறையாக செய்வோம். ஆலயம் சென்று முகம் கைகால்கள் கழுவிக்கொண்டு, ஆலயத்துக்கு சென்று முகம் கைகால்கள் கழுவிக்கொண்டு தரிசனங்கள் எல்லாம் முடித்துவிட்டு வந்து மீன்களுக்கு பொறி உணவு கொடுப்போம். நிறைய பொறிகளை வாங்கி கொடுங்கள் மீன்களுக்கு. அவை உண்ணட்டும், அவை நன்றாக இருக்கட்டும், நம்முடைய பாவம் கழியட்டும். ஆகவே அவற்றை நாம் முறையாக செய்து நம்முடைய பாவத்திலிருந்து வெளிவருவோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.